டே 11 ஆஃப் புத்து மெடிசன். அது நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மருந்து ஒன்று நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கல்லுப்பு ஒத்தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். கல்லுப்பு ஒத்தரம் எப்போவுமே இந்த துணியில் மஞ்சள் கல்லுப்பை ரெண்டையும் கலக்கி நல்லா அடிச்சு விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பை துணியில் வச்சு நல்லா டைட்டாக கட்டி நல்லா சூடேற அளவுக்கு நல்லா அந்த உப்பில் நல்லா சூடேற அளவுக்கு சூடு ஏற்றி நல்லா அடிச்சு விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சேவலை காலை அப்படியே இழுக்கும், சிட்டுன்னு இழுக்கும், வலி தாங்க முடியாமல். அந்தளவு நம்ம கல்லுப்பு ஒத்தரம் கொடுத்தா தான் அது அப்படியே வற்றி நமக்கு சரியாகும். நானே லேசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்லுப்பு ஒத்தரம் கொடுத்துருப்பேன். ஒரு ஆளாக கல்லுப்பு ஒத்தரம் அந்தளவுக்கு கொடுக்க முடியல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே 2 காலில் புத்து இருந்துச்சு. ஒரு காலில் தான் நம்ம கல்லுப்பு ஒத்தரம் கொடுத்தோம். ஏன்னா ஒரு கால் தான் வீங்கி இருந்துச்சு, இன்னொரு கால் வீங்கலை, அது கட்டோட தான் இருந்துச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம 2 கால்லையுமே கட்டை அவுத்து விட்டு நம்ம 2 கால்லையுமே மருந்து போட்டு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மருந்து போடுறது தான் கடைசி. ஏன்டா இப்படி சொல்கிற, இனிமேல் நீ மருந்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. மருந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்குன்னா இப்போ புத்துக்கு மருந்து போட்டோன்னா புத்து சரியாயிடுச்சு. இப்போ நம்ம வீக்கத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து போடணும். அதுக்கு தான் ஒரு மருந்து நம்ம அண்ணன் நம்மள்கிட்ட கொடுத்து போகிறா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் நாளைக்கு அது என்ன மருந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மருந்து அதே மாதிரி தான் சுட வச்சு தான் மேலே புண்ணு இருக்கிற இடத்துல தடவுற மாதிரி இருக்கும். காலையில் அந்த மருந்து, நைட்டு கல்லுப்பு ஒத்தரம், காலையில் அந்த மருந்து, நைட்டு கல்லுப்பு ஒத்தரம். இந்த மாதிரியே நம்ம ஒரு 10 நாள் கொடுத்து சரியாக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புண்ணை. அதோட சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டை போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 காலையுமே கட்டை போட்டு விட்டு நான் கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் தான் நான் வீடியோ எடுத்தேன், காலையில் வீடியோ எடுக்கலை. சரி அடைக்கலாமேன்னு சொல்லிட்டு கூண்டு சைடு போனால் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு பறக்க விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியான காற்று. இந்த மழை சீசனில் உங்கள் சேவை கோழியெல்லாம் நல்லா பத்திரமா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.